வணக்கம். பெருமாள் திருமொழியில் 4ஆம் திருமொழி. இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். அவரை பற்றி சில கருத்துக்கள். குலசேகர ஆழ்வார் பாடிய பாசுர தொகுப்பின் பெயர் பெருமாள் திருமொழி ஆகும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாவது ஆயிரத்தில் உள்ளது. இதில் 105 பாடல்கள் உள்ளன. குலசேகர ஆழ்வார் ராம அவதாரத்தில் பெரிதும் ஈடுபாடு உடையவர். இவர் திருவஞ்சைக்களத்தில் சேர மரபில் பிறந்தவர். செல்வத்தையோ மனித பிறவியையோ இவர் பொருட்படுத்தவில்லை. திருவேங்கடமுடையான் மீது கொண்ட பக்தியின் மிகுதியால் அவருக்கு சேவை செய்ய திருவேங்கடம்தான் சிறந்த இடம் என்றும், மனித பிறவியாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒன்றாகவோ திருவேங்கடத்திலேயே எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை ஆழ்வார் பாசுரத்தின் வழி வேண்டுவதை நாம் காணலாம். குறுகாய் பிறக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகிறார். கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே. நப்பினை பிராட்டியை மணப்பதற்காக 7 எருதுகளை வென்ற கண்ணனின் அடிமையாய் வாழும் நல்வாழ்க்கை திருவேங்கடத்தில் கிடைக்குமானால் மனித பிறவிதான் என்று இல்லாமல் பெருமாளுக்கு பிரியமான நீர்நிலையில் ஒரு நாரையாக பிறந்து பகவானுக்கு சேவை செய்வது மகிழ்ச்சியே என்று குலசேகர ஆழ்வார் வேண்டுகிறார். அடுத்து மீனாய் நாரையாய் பிறந்தால் பறந்து போய்விடுமே என்று மீனாய் பிறக்க நினைக்கின்றார். நாரைகளுக்கு சிறகுகள் இருப்பதால் அவை திருவேங்கடத்தை விட்டு பறந்து செல்லக்கூடும். அளவில்லாத செல்வத்துடன் அரபியர்களால் சூழப்பட்டு வானுலகத்தை ஆளும் பெரும் வாய்ப்பையும் மண்ணுலகத்தில் அரசாள்வதையும் நான் வேண்டேன். ஆதலால் திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. மீனாய் பிறக்க வேண்டிய ஆழ்வார் மீனாய் பிறந்தாலும் வேங்கடவன் அருகாமை கிடைக்காது என்றும், அதேபோல் நீர் வற்றிவிட்டாலும் திருமலையில் வாழ்வது முடியாது என்றும் உணர்ந்து பொன்வெட்டில் பிடித்துடனே புகப் பெறுவேன் ஆவேனே என்று வேண்டுகிறார். பின்பு நீ உமிழும் பொன்வெட்டிலை தாங்கும் அடிமையாயிருப்பேன் என்றேன். ஆனால் பொன்வெட்டிலாக இருந்தால் பெருமானின் முகத்தை மட்டுமே பார்க்க முடியும். அவரின் திருவடிகளை வணங்க இயலாதே. ஆதலால் அருமையான பவளங்களை அலைகள் கரையினில் இனம் சேர்க்கும் குளிர்ந்த திருப்பார்கடலில் அறுதியில் புரியும் மாயவா, உன் கடல் இணைகள் காண்பதற்கு வழி தெரிந்துவிட்டது. பாடல்களை பாடியபடி பண்டு கூட்டங்கள் தெரியும் திருவேங்கட மலையில் செண்பகமாய் நிற்கும் விதிவுடையன் ஆவேனே என தினந்தோறும் உன் திருவடிகளுக்கு அர்ச்சனையாய் செண்பக மலர்கள் தந்து எப்போதும் உன் திருவடிகளில் நிலையாக இருப்பேனே என்கிறார். செண்பகமாய் நிற்கும் பெரும் புண்ணியம் செய்தவருக்கே கிட்டுமோ என்னவோ. வலிமையும் அழகும் மிகுந்த பட்டத்து யானையின் கழுத்தின் மீதேறி இன்பத்தை நுகரும் செல்வத்தையும் அரசாட்சியையும் நான் வேண்டேன். எனக்கும் இந்த ஈரேல் உலகுகளுக்கும் தலைவனான திருவேங்கடத்தில் திருமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே என்று வேண்டுகிறார். முள்செடியாய் நின்றால் எனக்கு மட்டுமே பயன். எம் பெருமானுக்கோ அடியவர்களுக்கோ எந்த பயனும் இல்லை. ஆதலால் அண்ணனைய பொற்குவலாம் அருந்தவத்தான் ஆவேனே. மலை சிகரமாய் நின்றாலும் யாருக்கும் பயனின்றி போகலாம். எத்தனையோ சிகரங்கள் இருக்கின்றன. ஆதலால் உன் குடமுழுக்குக்கும் அடியார்களின் தாகத்திற்கும் உகந்ததாய் காணாராய் பாயும் கருத்துடையேன் ஆவேனே என்று வேண்டுகிறார். பின் காற்றாற்றில் எந்நேரமும் தண்ணீர் இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில சமயம் ஆறி வற்றிவிடும். அதனால் தான் திருமலையில் வசிக்க முடியாமல் போய்விடும். ஆகையால் திருவேங்கட மலையில் நெறியாய் கிடக்கும் வழியுடையேன் ஆவேனே என்று வேண்டுகின்றார். மேலும் உன் கோயிலுக்கு வரும் வழிகள் பல இருக்கலாம். அதனால் உன்னை காண வரும் அடியார்களில் சிலர் நான் வழியாய் கிடந்தாலும்
என்மேல் வராமல் வேறு வழியாய் உன் கோயிலை அடையலாம். அவர்கள் எல்லோருடைய திருவடிகளும் என்மேல் பட வேண்டுமென்றால் படியாய் கிடந்து உன் பவளமாய் காண்பேனே என்கிறார். நான் ஏன் இப்படி இது ஆவேன் அது ஆவேன் என்று உன்னை வேண்டிக் கொண்டிருக்கிறேன்? அடியவனுக்கு அழகு தன் தலைவன் தன்னை எந்த நிலையில் வைத்தாலும் அதில் மகிழ்ந்திருந்து தலைவனுக்கு தொண்டு செய்வதே. அதனால் நீ என்னை எந்த நிலையில் வைத்தாலும் அதற்கிணங்க எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்கிறார். இந்த குலசேகர ஆழ்வார் திருவேங்கடத்தில் திருமாலுக்கும் அவனது அடியார்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பயன்பட வேண்டும் என்ற உணர்வில் நாரையாய், மீனாய், வட்டிலாய், செண்பகமாய், புதராய், சிகரமாய், காணாராய், வலியாய், படியாய் திருமலையில் ஏதேனும் ஒரு பொருளாய் இருக்க வேண்டும் என்ற ஆவலை தன் பாசுரங்களின் வாயிலாக திருவேங்கடமுடையானை குலசேகர ஆழ்வார் வேண்டுவதை இதுவரை நாம் கண்டோம். நன்றி, வணக்கம்.